கொல்லப்பட வேண்டும் கல்லறிந்து என்று சொல்லி கல்லோடு கூட வெளிக்கொண்டு நிற்கிறார்கள். அவருடைய வார்த்தைக்காய் காத்து இருக்கிறார்கள். சொன்ன உடனே எரிஞ்சிடும் கரிஞ்சிடும். இவரை மாதிரி ஐயா மாதிரி பாடி பில்டர்லாம் ஆட்கள் வந்து நிற்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா செஞ்சாரு? நாம பார்க்கிறது மாதிரி அல்ல. அவர் தரையில குனிந்து எழுதினார். எழுதி திரும்பி பார்த்தா ஒருத்தனையும் காணும். அவர் சொன்னாரு, உங்களில் பாவம் செய்யாதவன் முதலில் என்ன செய்யணும்? நாம வந்து மற்றவங்களை லிஸ்ட் போட்டுருவோம். மளிகை சாதனை லிஸ்ட் போடுற மாதிரி அவன் பாவி அவன் பாவிட்டு ஒரு பாவம் செஞ்ச மனுஷன், ஒரு பாவியான மனுஷி, ஆண்டவரே பாவியாகி என்னால கிருபையா இருந்த ஆண்டவர் என்ன செஞ்சுவாரு? மனத்திற்கு போறார். ஏன்னா யோனா நினிவேக்கு போகாம தர்சிசுக்கு ஃபர்ஸ்ட் போற காரணமே என்னதான்? நான் போய் அங்க போய் ஆண்டவர் நினிவே அழிக்க போறாருன்னு சொல்லுவேன். அவர் என்ன செய்ய மாட்டாரு. அப்ப அதான் அந்த கான்செப்ட் வாசிக்கும் போது அந்த சப்ஜெக்ட 3 நாள் மீன் வைத்திருந்த போது சொல்லுவாரு, நினைவே ஆண்டவர் அழிக்க போறான்னு சொல்லுவாங்க. ஆனா சொல்ல பிற்பாடு ஆண்டவர் அழிச்சாரா? அவங்க ரெட்டுடுத்தி சாம்பல் இருந்த போது ஆண்டவர் அழிச்சாரு. மனதுருக்கத்தினுடைய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர், தாய் உள்ள கொண்ட ஆண்டவர். தாய் தகப்பன்னு கைவிட்டாலும் அவர் எழுத மாட்டாரு. ஆனா இப்ப பிரசங்கம் பண்ணிட்டான் அந்த ஆமணக்கு செடியில இருந்து ஆமண செடி அதெல்லாம் போய் சாப்பிட்டு அந்த வெயில் அடிக்கிறது சொல்லுவாங்க. அப்படி நடாத ஒரு செடிக்காரி சொல்லி அதை சொல்லுவாரு. ஆக அப்பதான் சொல்றாங்க, எனக்கு அப்பவே தெரியும். என்ன தெரியும்? நீர் அடிக்க மாட்டீரு. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் மனதிருக்கிற தெய்வம், மனமாற்றத்தை கொடுக்கிற தெய்வம். அலையா அவர் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா? ஆனா பாவத்தை இருக்கிறார். ஹலோ, என்ன செய்யறார்? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? அந்த பெண்மணியை பார்த்து, இனி பாவம் செய்யாது. ஒருபோதும் ஆண்டவர் பாவத்தை நேசிக்கிறவர் அல்ல, பாவியை நேசிக்கிறவர். அல்லேலூயா. ஏன்னா ஒரு தாய்க்கு தன்னுடைய பிள்ளை பலகாரனா இருந்தாலும் அந்த பிள்ளைய உதறி தள்ளது. ஏன்னா அது என்னுடைய பிள்ளை. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாம யாரையும் அந்த இடத்துல இவர் பாவியான மனுஷத்துல இருக்கிறாரு. அங்க போன பிற்பாடு என்ன நடந்தது? தேவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவினுடைய உள்ளத்துல வரும்போது என்ன நடக்க தெரியுமா? ஒரு சேஞ்ச் நடக்கும், ஒரு மனமாற்றம் தான். அது வரைக்கும் குடும்பக்காரங்களா இருந்திருப்போம், அது வரைக்கும் புருஷனை போராட்டத்துக்கு இருப்பாங்க. ஆமா, இப்பெல்லாம் ட்ரெண்ட் மாறி. முன்னாடி எல்லாம் புருஷனை என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஆண்டவனே. என்ன சத்தமா சொல்லுங்கம்மா? ஆண்டவனேன்னு சொல்லுவாங்க. முன்னாடி வந்து பெண்கள் வந்து புருஷன் பேரை சொல்ல மாட்டாங்க. அவன் பூமொழின்னு ஒரு பேர்னா அவன் கொண்டையில் வைப்பதும் அவன் கோயிலில் அடிப்பதும் அந்த உபமொழி சொல்லிதான் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தா புருஷனுடைய பேரை இப்போ அந்த பேர் அங்க போனான். ஆமா, ஏன் நான் கேட்டிருக்கேன். மதிக்கவே செய்யாது. வாரப்போன்னு பேசும். இதெல்லாம் செய்யக்கூடாது. புருஷனை எப்படி சொல்லணும்? நீங்க உங்க மன கணவனை ஆண்டவனே சொன்னா உங்க கணவனா இருந்துச்சு பாப்பாரு. ஆரோக்கியத்தை சங்கியே அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி புருஷன் மனைவி என்ன சொல்லணும்? ஏன்னா மனைவிய தன்னுடைய அவயத்துல பகுதி என்று சொல்லப்பட்டிருக்கு. அவன் எபேசியர்ல பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். அதனால கனம் பண்ணணும். பெண்கள் விலகிட மாட்டோம். நீங்க மனைவி அடிச்சா பின்னாடி நீங்க தான் செய்யணும், கஷ்டப்படணும். அப்புறம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம போயிடுவாங்க. அதனால பிள்ளைகள் பெற்றோர்களை அடிக்க கூடாது. ஆமென். அதனால மனைவி புருஷனை என்ன செய்யக்கூடாது? அடிக்க கூடாது. மர்மம் வந்து என்ன செய்வா? இதெல்லாம் வேதத்துக்கு புறம்பானது. அல்லேலூயா. ஏன்னா நாம உள்ளத்துல மாறணுங்க. கெட்ட வார்த்தை அவன் இயேசு சொல்லணும். இவங்க அந்த சர்ச்சுக்கு போறதுனால, அந்த பிலீவர்ஸ் ஈஸ்டர் சர்ச்சுக்கு போறதுனால, அந்த மேத்யூ ஃபாதர் சர்ச்சுக்கு போறதுனால என்ன செஞ்சுட்டாங்க? கெட்ட வார்த்தை பேசுறத கேட்டையா? அந்த வெற்றிலை போடுற பழக்கம் இல்ல, அவன் மதுபானம் அடிக்கிற பழக்கம் இல்ல. எங்க அந்த சர்ச்சுக்கு சர்ச்சுக்கு போனதுனால அதை விட்டுக்கிட்டு இவன் வாரந்தோறும் பைபிள் எடுத்துட்டு போறான். ஆனா பைப்புல குழாய் சண்டையில மொத்த ஆளா இவ்வளவுதான் காணும். அப்படி இருக்க கூடாது, சொல்லக்கூடாது. நம்மை பார்க்கிறவர்கள் இயேசுவை பிரதிபலிக்கும். அல்லேலூயா. இவள் கிறிஸ்தவன், இவள் கிறிஸ்தவன் என்பதை நம்முடைய குணாதிசயத்திலே என்ன செய்யணும்? அல்லேலூயா.
எனவே எத்தனை பேர் புருஷனை அடிக்கிற மனைவி இருப்பேன்னு சொன்னால் இன்றைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் உங்களுக்காகவே சொல்கிறேன், மனதிருப்புங்கள். ஒருவேளை மனைவியை அடிக்கிற புருஷன் இருப்பேன்னு சொன்னால் ஆமென், அது பாவம், மனம் திரும்பணும். அல்லேலூயா. ஆனா கிறிஸ்தவ திருமணத்துல எலும்பின் எலும்பும் ஆமென், மரணம் நம்மை பிரிக்கும் மட்டும் அப்படிலாம் வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. அவன் தேவனுடைய பிள்ளைகளே, அது தேவனுக்கு விரோதமானது. அவன் யாரையும் செய்யக்கூடாது. அப்ப நீங்க மாமனார அவமரியாதை பேசுறீங்கன்னா, மாமியார அவமரியாதை பேசுனா மன்னிப்பு கேட்கணும். நான் யாரு தெரியுமா, என் குலம் யாரு தெரியுமா, என் பேக்ரவுண்ட் என்னன்னா, உங்களுக்கு வர்ற பிள்ளைகளுக்கு வர்ற மருமக உங்களுக்கு பாடம் எடுப்பா, இது தீர்க்க தரிசனம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். என்ன பாரு அப்படின்னா, ஏன்னா நான் சொல்லுறேங்க, எதை விதைக்கிறோமோ அதை கடுகை விதைத்தால் நெல். ஐயா நெல் விதிச்சிருக்கிறார், நெல்லை இருக்கிறோம். அருமையான ஐயா சொல்லுவாரு, அவருடைய மனைவியை பத்தி. மனைவி வந்து ரொம்ப நல்ல குடும்பத்தை மேனேஜ்மெண்ட் பண்றாரு. நேற்று கூட சொன்னார், நல்ல ஒரு மனைவினால நான் இல்லைன்னு அவர் ஃபாதராக கூட சொல்றாரு. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஆக்கப்படணும். உங்களை குறித்து, மனைவி குறித்து புருஷன் சாட்சி கொடுக்கணும். அல்லேலூயா. இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுதாங்க ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கை. அல்லேலூயா. குடும்பம் சீரழிவதற்கு காரணம் இயேசு இல்லாதனால்தான். சகேருடைய வாழ்க்கையில எல்லாம் இருந்தது, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆனா இயேசு போன போது அங்க என்ன இருந்தது? ரட்சிப்பு இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அவன் பார்த்தான், இயேசு வந்த போது இயேசுவோடு நடந்தான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாரோடு நடக்கணும்? இயேசுவோடு நடக்கும்போது இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே. அல்லேலூயா. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. பொங்குதே என்று மனைவியை தூக்கி போட்டு என்ன செய்யக்கூடாது, பொங்கிடக்கூடாது. அல்லேலூயா.